பிரைஸ்லாட் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நல்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்பதாக. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நிறைய பேருடைய வீட்டுல பாவம் வாசற்படியில படுத்திருக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரமாட்டுக்கு. பாருங்க, நாங்க இப்ப என்னோட வீட்டுல இருந்து உங்களுக்கு நான் ஒரு வாஷிங் மிஷின் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுல ஒரு பெரிய யானை படுத்திருக்குன்னு வைங்க. எப்படி வாஷிங் மிஷின் உள்ள போகும்? முதல்ல அந்த யானையை என்ன பண்ணணும்? விரட்டணும். அது மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் உள்ள போகாதபடிக்கு இந்த பாவம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துல, உள்ளத்துல, மனசுல படுத்திருக்கு. இந்த பாவம் இருந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வராது. தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவத்துக்கு பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் இரத்தத்தினால இந்த பாவம் கழுவப்பட ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் உள்ள வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.